செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய வாழ்வினுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நமக்கே தெரியல. ஆகவே இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டிய வார்த்தையை படிங்க, ஆண்டிய வார்த்தைக்கு செவி கொடுங்க, தியானம் பண்ணுங்க. ஆண்டிய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்பதாக திருமறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களிடத்தில் மிக சுருக்கமாக சொல்ல விளைகிறேன். ஒன்று, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. முதலாவது பகுதியை வாசிக்கின்ற போது தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எத்தியோப்பியா மந்திரி ஆலயம் சென்று மீண்டும் இல்லம் செல்லும் போது மன அமைதி இல்லாமல் அவர் காணப்படுகின்றார். அந்த அமைதி இல்லாமல் காணப்படுகின்ற போது திருமறையை புரட்டி புரட்டி படிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் அமைதியாக அமர்ந்து அந்த திருமறையை பொறுமையாக வாசிக்கின்ற போது அந்த வார்த்தை, அவர் ஆலயம் சென்று வந்தாலும் கூட அந்த வார்த்தையுடைய சாராம்சம் அவருடைய உள்ளத்திற்கு ஏற்புடையதாக அமையல. காரணம் என்னவென்றால், ஏதோ நான் ஆலயத்துக்கு போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு சாராம்சத்தோடு சென்று வந்தார். அவர் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஆனால் அந்த இடத்திலே அமர்ந்து திருமறை வாசிக்க சொல்லும் போது அவர் மீண்டும் இருந்து வாசித்து பார்க்கின்ற போது அந்த நொடியிலே அவருடைய உள்ளமானது அசைக்கிற ஒரு நிலையை காணப்பட்டதாக பார்க்க முடிகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு மன அமைதியை அவர் பெற்றுக் கொள்கின்றார். இறை வார்த்தையினாலே அநேக வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் சகரியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய மகனினுடைய பிறப்பின் காரியத்திலே அவர் கேட்ட அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்ட ஒரு அடையாளம், அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்ட ஒரு சாராம்சம் எத்தனை வல்லமை உள்ளதாக இருந்தது. உன்னுடைய பிள்ளை நீ காண்கிற வரைக்கும் உன் வாய் பேசாது என்று சொல்லப்படுகிற போது அந்த வாய் கடைசி வரைக்கும் பேசல. அந்த சகரியா எங்க போனார்? வனாந்திரமான இடத்திற்கு அவர் போய்விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அத்தனை வல்லமை உள்ளது ஆண்டுடைய வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இறை வார்த்தையை நீங்க படித்து உள்ளத்துல சுமப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் சுமக்கும். கண்ணீர் இல்லாமல் சுமக்கும், வேதனை இல்லாமல் சுமக்கும். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து சுமக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அந்த வசனத்திலே சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தேவனுடைய வார்த்தை கருக்கானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கருக்களையும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கண்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வலியுறுத்துவதாயும் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆத்துமாவையும் ஆவியையும் கருக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆண்டுடைய வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அது ஆத்துமாவையும் ஆவியையும் கருக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிற ஒரு வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல கருக்கானது வெளியே போகக்கூடாது, எந்த இடத்திற்கும் நான் பாவத்திற்குள் போகக்கூடாது, எந்த இடத்திற்கும் நான் ஆண்டுடைய அன்பை விட்டு தூரம் போகக்கூடாது என்கின்ற ஒரு
வார்த்தையை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. அதே போல 119:40 சொல்லுகிறது, உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எல்லா உள்ளங்களையும் அசைக்கிறதாக இருக்கிறது. ஆகவே தான் எபிரேயர் 4:12 நாம் படிக்கிற போது தேவ வார்த்தையானது நோயாளிகளை குணப்படுத்தும், தேவ வார்த்தை சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் கொடுக்கும், தேவையுள்ள மக்களுக்கு தேவைகளை கொடுக்கும், வல்லமை இழந்த மக்களுக்கு வல்லமை கொடுக்கும் என்று சொல்லி திருமறையிலே பல்வேறு நிலைகளில் நாம் அவைகளை பார்க்க முடிகிறது. ஆகவே தான் இன்றைக்கு நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட இந்த லூக்கா புஸ்தகத்திலும் சகரியாவினுடைய வாழ்க்கையுமே ஆண்டுடைய வார்த்தை புரட்டி போட்டதாக இருந்தது. வயது முதிர்ந்த காலத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லி. அப்பொழுது சகரியா நகைக்கிறார், நான் இதை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவதூதன் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ அந்த பிள்ளை பிறக்கிறது வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டாய் என்று சொல்கின்ற ஒரு அடையாளத்தை அந்த இடத்திலே காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, இதற்கு என்ன அடையாளம் என்று சொல்லி சகரியா கேட்கிறார். ஆனால் சகரியா ஆண்டுடைய வார்த்தையை நம்பல. ஏன்னா அவருடைய சரீரத்தினுடைய வயது முதிர்வு அவருக்கு தெரியும். இந்த முதிர்வில எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லுகின்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்த அவருடைய வாழ்க்கையில அவர் கேட்டது, எனக்கு ஒரு அடையாளம் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் சொல்றாங்க, உனக்கு அடையாளம் வேற ஒன்றும் இல்ல, அந்த பிள்ளை இந்த உலகத்துல பிறக்கிறது வரைக்கும் உன் வாய் திறக்கப்படாது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இறை வார்த்தை என்று சொல்வது எல்லாரையும் அசைக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். இங்கிலாந்து தேசத்துல 16வது நூற்றாண்டில் 6வது எட்வர்ட் என்று சொல்கின்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்து வந்தார். மிகப்பெரிய ஒரு மன்னர். அந்த மன்னராக இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், ஒரு சாட்சி ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. என்னவென்றால், அந்த எட்வர்ட் 6வது என்று சொல்கின்ற அந்த நபர் சிறு பிராயத்திலிருந்து ஆலயத்திற்கு வரும்போது வேத புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எழுந்து நின்றுதான் வாசிப்பாராம். எப்பொழுதுமே எழுந்து நின்று அந்த வேத வசனங்களை வாசிப்பாராம். அது மட்டுமல்ல, யார் வாசித்தாலும் அந்த இவர் எழுப்பி நிற்கின்ற அந்த அனுபவம் கொண்டதாக இருக்கிறாராம். ஆகவே தான் அவர் எப்பொழுது வேதம் வாசிக்கின்ற வேதத்தினுடைய வார்த்தை சொல்லப்படுகின்ற வேலை வரும்போதும் அந்த இடத்திலே வேத வார்த்தைக்கு அவர் மிக ஆழமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறவராக இருந்தார். வேதம் என்று சொல்வது அவருடைய வாழ்வுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு உயிர் நாடியாக அவர் கருதப்பட்டார். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில அந்த சிறு பிராயத்திலிருந்து இறை வார்த்தையினுடைய அனுபவத்திற்குள் அவர் தன்னை மாற்றி அமைந்ததுனால கடைசி பரியந்தம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்தார். இங்கிலாந்து தேசத்துல 6வது எட்வர்ட் என்று சொல்கின்ற ஒரு மன்னனாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தைக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும். தினந்தோறும் வேதத்தினுடைய சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் அதுல ஒரே ஒரு வார்த்தையாக நம்முடைய உள்ளத்தை தொடும். அதை தொடுகின்ற போது அந்த தொடுதலோடு கூட நாம் ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கும். நம்முடைய வாழ்க்கை துக்கத்தோடு இருக்கிற வாழ்க்கை, துன்பத்தோடு இருக்கிற வாழ்க்கை, இனி எனக்கு என்ன வாழ்க்கை என்று சொல்கின்ற கேள்விக்குறியோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நம்மை மாற்றி அமைக்கிற வல்லமை இன்னொன்று உருவகுத்துகிறது. எதை குறிக்கிறது? ஆண்டுடைய வார்த்தை மனித வாழ்க்கையிலே இருக்கிற தீமை எது, நன்மை எது என்பதை அறியத்தக்கதாக தீமையிலிருந்து மனுஷனுடைய வாழ்க்கையை பிரித்தெடுக்கிறதாக இருக்கிறது. இன்னொன்று, ஒரு மனுஷன் தவறு செய்கின்ற போது அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக அது உருவ குத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக
எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், தாவீது பாவம் செய்த போது அரண்மனையிலே அவர் வசித்து வருகின்றார். அந்த நேரத்துல அவருடைய ஊழியக்காரர் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார், நீங்க செய்தது தவறு, உங்க வாழ்க்கையில் நீங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு என்று சொல்லும் போது அடுத்த நொடி தாவீதின் இருதயத்தை உருவ குத்தினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை ஆழமாய் குத்தினது. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கை இரண்டாக பிரிந்தது. அவன் பாவமில்லாத ஒரு வாழ்வுக்கு நேராய் செல்வதற்கு தன்னை ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற ஒரு கருவியாக ஆண்டவர் அவரை மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் இருதயத்தை உருவ குத்தினது மட்டுமல்லாமல் பாவ வாழ்வில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை இங்கே சொல்லப்படுவதாக பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அழகிய ஆலயம், இந்த ஆலயத்துல முழங்காலிட்டு அவருடைய சொந்தத்துல நம்முடைய வாழ்வுக்கேற்ற நன்மைகளை கேட்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. இவைகளிலே ஆண்டவரே, பாவியாகிய நான் உம்மண்ட வந்திருக்கிறப்பா, என் பாவக்கரைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உமக்கு ஏற்ற பிள்ளையாக என்னை அழைத்து பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது நம் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா பாவக்கரைகளையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி ஒரு புதிய மனுஷனாக நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தை வரையறுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டிய வார்த்தை வகையறுக்கிறதாக இருக்கிறது. அதாவது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயத்துல பல்வேறு விதமான யோசனைகளோடு நாம் இருக்கின்றோம். அது நல்லதா கெட்டதான்னு சொல்லி அவரவருடைய இருதயத்துக்கு அது தெரியும். நான் யோசிக்கிறது நல்லதா, நான் யோசித்து அதை செயல்முறைப்படுத்துவதற்காக ஆயத்தப்படுத்துவது நல்லதா என்று சொல்லி அவரவருக்கு தெரியும். அதை வரையறுக்கத்தக்க நல்ல ஒரு காரியத்தை பிரித்தெடுக்கின்ற அனுபவத்தை கொடுக்கிறது இறைவனுடைய வார்த்தை என்று இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் தவறான வழிகளுக்கு நாம் செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு சுட்டி காட்டப்படுகின்ற ஒரு கருவியாக இறைவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம் நாம் செய்வதெல்லாம் சரி, என் வாழ்க்கையில நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லி நினைக்கிறோம். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் சரியாக இருக்கும், ஆனா அது அடுத்த ஸ்டெப் போகும்போது அது தவறாக இருக்கும் போது நம்மால் என்ன செய்ய முடியாது, கால் எடுத்து பின்னால் வைக்க முடியாது, அது அடுத்த ஸ்டெப் என்ன செய்யவும் முடியாது. அந்த நேரத்துல தான் திகைத்து போய் இருக்கின்ற சூழ்நிலைகள் வரும். ஆகவே தான் ஆரம்பத்திலிருந்தே இறை சமூகத்திலே ஜெபத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் என்னை போஷித்தருளும் அப்பா, உம்முடைய வார்த்தையினால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற பாவக்கரைகள் எல்லாம் நீக்கி ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக என்னை மாற்றி கொண்டு வாரும் என்று சொல்லி அந்த நிலைகளுக்குள்ளாக நம்மை மாற்றி அமைப்பதற்கு இறை சமூகத்திலே நாம் விண்ணப்பம் செய்து ஆண்டவரோடு நெருங்கி உறவாட ஆண்டவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இறை வார்த்தை என்று சொல்வது வல்லமை உள்ளது, இறை வார்த்தை என்று சொல்வது கருக்கானது, இறை வார்த்தை என்று சொல்வது வகையறுக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உட்கொண்ட அந்த அனுபவத்தோடு நாம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக மாறுவதற்கு நம் வாழ்வை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தை தான் எத்தனையோ மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக அமைந்தது. இன்றைக்கு நீங்களும் நீங்க சார்ந்திருக்கின்ற மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு